வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலரும் மகிழ்ச்சியை எங்கோ வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். பணம் வந்தா சந்தோஷம் கிடைக்கும், சொந்த வீடு இருந்தா வாழ்க்கை அருமையாக இருக்கும், கார், சொத்து, புகழ் இதையெல்லாம் சம்பாதித்தாதான் நம்ம வாழ்க்கை நிறைவாக இருக்கும் என்று நம்மை நாமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? அது பணத்திலா, பிரபலத்திலா? இல்லை, அது நம் உள்ளத்தில் தான் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை பார்ப்போம். விக்ரம் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவனிடம் கோடிக்கணக்கில் பணம், பிரம்மாண்டமான வீடு, சொகுசு கார்கள் என எல்லாம் இருந்தாலும் அவன் மனதளவில் சந்தோஷமாக இல்லை. தினமும் பிஸியான வாழ்க்கை. காலையில் எழுந்தவுடனே வேலை, தொலைபேசி அழைப்புகள், புதிய திட்டங்கள் என ஓடிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு தூங்க கூட நேரம் கிடையாது. ஒரு நாள் அவன் ஒரு கிராமத்துக்கு பயணிக்கும் போது பாதி வழியில் கார் பழுதாகி விடுகிறது. ஏன் இந்த பிரச்சனை இந்த இடத்தில்தான் வரணுமா என்று அவன் கோபப்படுகிறான். அங்க ஒரு பழைய விவசாயி பெரியசாமி வந்து கொண்டிருந்தார். அவர் விக்ரமனை பார்த்து, தம்பி, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். அதற்கு விக்ரம், என்னுடைய கார் பழுதாகிவிட்டது, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல என்று சொன்னார். அதற்கு பெரியசாமி, கவலைப்படாதீங்க தம்பி, எங்க வீட்டுக்கு வாங்க, சற்று ஓய்வெடுங்க, காரை சரி செய்துவிட்டு பின்னர் புறப்படுங்க என்று அன்புடன் கூறினார். அதற்கு விக்ரம் விருப்பம் இல்லாமல் சரி என்று சொல்லிவிட்டு பெரியசாமியின் வீட்டுக்கு சென்றான். அந்த வீட்டில் அவன் கண்டது அவனை ஆச்சரியப்படுத்தியது. பெரியசாமியின் வீடு சிறியது, அவரிடம் அதிக வசதிகள் இல்லை. ஆனால் அவரும் அங்கிருந்தவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். விக்ரம் யோசிக்கிறான், என்ன, நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் இந்த மனிதருக்கு இருக்கிற மகிழ்ச்சி எனக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டான். சிறிது நேரம் கழித்து விக்ரம் பெரியசாமியிடம் கேட்டான், ஐயா, எப்படி நீங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? அதற்கு பெரியசாமி சிரித்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? கேளுங்கள் என்று சொன்னான் விக்ரம். நீங்க தினமும் நிம்மதியா தூங்குவீங்களா? உங்க குடும்பத்தோடு நேரம் செலவிடுறீங்களா? உங்க வாழ்க்கையில் எதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க என்று கேட்டார். விக்ரம் பதில் சொல்ல முடியாமல் இருந்தான். அப்போது பெரியசாமி சொன்னார், தம்பி, பணம், சொத்து, புகழ் இவையெல்லாம் கிடைக்கலாம், ஆனால் சந்தோஷத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. பணம் இருந்தாலும் வாழ்க்கையை உண்மையாய் அனுபவிக்க தெரியணும். மகிழ்ச்சி எப்போதும் வெளியில் தேடக்கூடியது இல்லை, உள்ளத்தில் உணர வேண்டும். குடும்பத்தோடு நேரம் செலவிடும் போது சாதாரண விஷயங்களிலும் சந்தோஷம் கண்டுபிடிக்கிறதுல தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பொருள் நம்மிடம் இருக்கிறதை உணர்வதில்தான் இருக்கிறது. அப்போதுதான் விக்ரம் மகிழ்ச்சியின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொண்டான். நண்பர்களே, நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் தினமும் உங்களுக்காக 5 நிமிடங்கள் செலவிடுறீங்களா? நீங்கள் உங்களுக்காக சிறிய சிறிய விஷயங்களில் சந்தோஷம் கண்டுபிடிக்கிறீங்களா என்று சிந்திச்சு பாருங்கள். பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனா அதைவிட முக்கியமானது மன நிம்மதி. வாழ்க்கையை போர் அடிக்கிறது என்று சொல்லாமல் அதை ரசித்து வாழ பழகுங்கள். மகிழ்ச்சி மற்றும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனநிலையே உண்மையான மகிழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.